காய்ஸ், இங்கே ஒரு பொண்ணு கண்ணு வலின்னு ஒரு ஆயா வீட்டுக்கு போறா. அங்கே அந்த ஆயா பெரிய வித்தக்காரியா இருப்ப போல கண்ணு வலியை டக்குன்னு எடுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா தான் அந்த ஆயா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இல்லை, க்ரஷ் இருக்கு, நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சும்மா அந்த பொண்ணை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு அந்த ஆயா வீட்டுக்கு போய் அங்கே அந்த ஆயா ஒரு பொம்மையை வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரீயாக தரா. அந்த பொண்ணு இந்த பொம்மை எனக்கு எதுக்குன்னு கேட்க, இது சாதாரணமான பொம்மை இல்லை, இது ஒரு சூனியக்கார பொம்மை, இந்த பொம்மையை வச்சிருந்தா உன்னை யாராலையும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த ஆயாவும் சொல்கிறா. அப்போன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு வர, நான் தான் உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அந்த பொண்ணு இந்த பொண்ணை துரத்தி விட்டு அமுச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு அவன் க்ரஷை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவளுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சார். அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்த எல்லா சூனியக்கார பொம்மையும் உடச்சு விட்டு வந்துடுறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகிறப்ப இந்த ஆயா வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து இதை மட்டும் என் பொண்ணு பேக்கில் போட்டுருமான்னு கொடுக்குறா. அந்த பேப்பரை பேக்கில் போடுறப்ப அந்த பொண்ணிட்ட மாட்டிடுறா. அந்த பொண்ணு க்ரஷை பற்றி பேசின வீடியோ எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டுறா. டிவிலெல்லாம் போட்டு காட்டுறா பாருங்க. அதை பார்த்து அந்த பையன் வந்து உனக்கு என்ன கேட்குதான்னு அடிட்டு போட்டாடி. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பொம்மைட்ட எல்லாரும் கழுத்தை செத்து போகணுன்னு வேண்டாம், அந்த பொண்ணும் கழுத்தை செத்து போகிறா, கூட அந்த எல்லாரும் கழுத்தை செத்து போகிறாங்க.